ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புத்தக கண்காட்சி. இந்த புத்தக கண்காட்சி எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழனியில் நாச்சம்மாள் கல்யாண மண்டபத்தில் இந்த ஒரு 4 டேஸாக நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு 6 டேஸ்க்கு அந்த புத்தக கண்காட்சி நடக்கும். இன்றைக்கி நம்ம அந்த புத்தக கண்காட்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புத்தக கண்காட்சிக்கு எப்படி போகலாம்னா மொத்தம் 3-4 ரூட் இருக்குது. அதில் எனக்கு 3 ரூட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, அதாவது பழனிக்குள்ளே வந்தோடனே திண்டுக்கல் ரோட்டில் ஃபஸ்ட்டு வந்தோடனே மயில் ரோடான இருக்கும். அதில் இருந்து ஆர்எஃப் ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ரைட் சைடில் திரும்பினா சிட்டி துணிக்கடை இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த புத்தக கண்காட்சி உள்ள மண்டபம் இருக்கும். அதேவே ட்ராவலர்ஸ் பங்களாலேருந்து நேராக வந்தீங்கன்னா உள்ள சக்தி கல்யாண மண்டபத்தை நோக்கி அதுக்கு பின்பக்கம் இருக்கிற ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னாலும் ரைட் சைடில் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெட் கிராஸ் ரோடு இருக்கும், புது முனிசிபாலிட்டி ஆஃபீஸ். அந்த புது முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்து ரைட்டில் வந்தீங்கன்னா சரியாக அந்த கல்யாண மண்டபத்துக்கு பேக் சைடே அந்த ரோடு வரும். அப்படி போய் அப்படி ஃப்ரண்ட் சைட் வந்துடலாம். இடத்துக்கு போயிடலாம். போகலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 2 சிறைச்சாலைகள் மூடப்படுகிறேன்னு சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். புத்தக வாசிப்பை பற்றி பெரிய பெரிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 கோடி ரூபாய் கிடைத்தா என்ன செய்வீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு நூலகம் கட்டுவேன்னு சொன்னவர் நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள். தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களிடம் கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகம் கொடுத்தால் போதும் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். தனிமையில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டு வருவேன் சொன்னவர் நம்ம எக்ஸ்பிஎம் ஜவஹர்லால் நேரு ஐயா. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு உறங்குகின்றது அப்படின்னு எழுத சொன்னவர் பெர்ட்ரண்ட் ரசல். மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என பதிலளித்தவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். தன்னோட சிறை வாழ்க்கையில் எனக்கு வேறு எந்த சுதந்திரமும் வேணாம், புத்தகத்தை மட்டும் வாசிக்க விடுங்கன்னு சொன்னவர் தான் நெல்சன் மண்டேலா. ஒவ்வொரு பணமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது வரும் முன்பணத்தில் முதல் $100 புத்தகம் வாங்குறவர் தான் சார்லி சாப்ளின். ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனே எனது வழிகாட்டின்னு சொன்னவர் ஜூலியஸ் சீசர். தான் தூக்கிலிடப்படுவதற்கு 1 நிமிடம் முன்பு வரை புத்தகம் வாசித்தவர் தான் பகத்சிங். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பர்னு சொன்னவர் ஆப்ரஹாம் லிங்கன். உலக வரைபடத்தில் உள்ள மூளை முறுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா, ஒரு நூலகத்துக்கு செல் அப்படின்னு சொன்னவர் டெஸ்கார்டஸ். ஒரு புரட்சி பாதையில் செல்ல நினைக்கையில் அவரிடம் கைத்துப்பாக்கி இருக்கிறதை விட பெரிய ஆயுதமாக இருக்கிறது புத்தகம்னு சொன்னவர் லெனின். அப்படிப்பட்ட லெனின் அவருக்கு பிறந்த நாள் அப்போ என்ன வேணும்னு கேட்டதுக்கு அவர் சற்றும் தயக்கமின்றி புத்தகங்கள் வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் பல லட்சம் புத்தகங்கள் மக்களால் பரிசாக வழங்கப்பட்டது. போதுமென்று நொந்து போய் புதுவாழ்வை தேடுகிறீர்களா, ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்கு அப்படின்னு சொன்னவர் இங்கர்சால். ஒரு உண்மையான வாசகன் வாசிப்பதை முடிப்பதே இல்லைன்னு சொன்னவர் ஆஸ்கார் வைல்ட். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல் மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்புன்னு சொன்னவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். பழங்காலத்திய மகாபுருஷர்களை நேரில் தரிசித்து அவருடன் உரையாட வேண்டுமா, நூலகத்துக்கு போ அப்படின்னு சொன்னவர் மாசேதுங். குட்டி புத்தகத்தில் சில கோடி கனவு இருக்கு, குட்டி கனவுக்குள்ள பல கோடி கதை இருக்கு. குட்டி புத்தகத்தில் சில கோடி கனவு இருக்கு, குட்டி
ஊரே பூத்திருக்க அதில் என் பூ எங்கிருக்கோ, கோடி நூல் இருக்க அதில் என் நூல் எங்கிருக்கோ, தேனி பூ தேடி போக தாகம் நீர் தேடி போக நானும் நூல் தேடி போக போகிறேன். நீரில் மீன் ஒன்றை போல மூச்சில் ஓர் வாசம் போல நூல்கள் உள்ளே நான் மூழ்க போகிறேன். எனக்கு ஒரு தோழி என புத்தகம், என் தாயாய் ஒரு புத்தகம், ஆசான் போலே ஒரு புத்தகம், என் காதலாய் ஒரு புத்தகம். புத்தகங்களை வாசிப்போம், அறிவை வளர்ப்போம். அடுத்த வீடியோ உங்களுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.